எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. சற்று முன் பார்த்தீங்கன்னா மணிரத்னம் ஒரு முக்கியமான இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அந்த ஒரு இன்டர்வியூவில் ஜெயம் ரவி அவர்களுக்கு ஆதரவாகவும் குஷ்புவுக்கு எதிராக பல அதிர்ச்சிகரமான விஷயங்களை அடுக்கடுக்காக சொல்லியிருக்காரு. இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள் முழுக்கவே அதுதான் பரபரப்பாக போயிட்டுருக்குது. அப்படி என்ன ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, குஷ்புவை பற்றி மணிரத்னம் சொன்ன பல அதிர்ச்சிகரமான அடுக்கடுக்கான விஷயங்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்கவே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற விஷயம் ஜெயம் ரவியோடைய இன்டர்வியூ பற்றி தான். அதை பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. பல பேர் கண்கள் வடிய பேசிகிட்டு இருக்கிறாங்க, பல பேர் அதிர்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு நடிகர் ஒரு பேட்டியில் இப்படி அழுது இது வரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது. வேணா நம்ம சீரியல் நடிகர்களை பார்த்துருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துருக்கலாம். ஆனால் இப்படி பொன்னியின் செல்வனில் ராஜராஜ சோழனாக நடித்த ஒரு கதாபாத்திரமான ஜெயம் ரவி அவர்கள் 20 வருடங்களாக நம்முடைய தமிழ் திரையுலகத்தில் ஒரு முக்கியமான இடத்துல இருந்தவர், பேராண்மை போன்ற சிறந்த படங்களை கொடுத்தவர். இன்றைக்கி மனைவி சரியில்லை, என் மகனை கூட பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, பாடி கார்டை வச்சு அடித்து துரத்துறாங்க, என் ஒட்டுமொத்த வாழ்க்கையிலே நான் சந்தோஷமாக இருந்தனால் என்னுடைய மகன் கூட தான், அப்படிப்பட்ட என் மகனையே பார்க்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதறதை பார்க்கும்போது ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே அதிர்ச்சியாக இருக்குது. எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனுஷனுக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலைமைனா சாதாரண மனுஷங்களாம் என்ன தாண்டா பண்ணுறது, இதுவே ஒரு பொண் இப்படி பேசியிருந்தாங்களா எல்லாரும் எவ்வளோ ஆதரவு தெரிவிச்சிருப்பீங்க, இந்த மனுஷனை எல்லாருமே இவ்வளோ கேவலப்படுத்துறீங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நேயர்களே, இது உண்மையாலும் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம்தான். ஏன்னா இதுவரைக்கும் எந்த ஒரு நடிகருமே, அதாவது இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிற எந்த ஒரு நடிகருமே அழுததே கிடையாது, இப்படிப்பட்ட ஒரு பேட்டியை கொடுத்தது கிடையாது. ஆனால் இவர் கொடுக்குறாரு அப்படின்னா இவருடைய மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி நினச்சா எந்த பெண்ணை வேணால் கல்யாணம் பண்ண முடியும். ஆனால் ஒரே ஒரு பெண்ணுக்கு மட்டும் இத்தனை வருஷம் உண்மையாக இருந்து முடியாமல் கெனிஷாங்கிற ஒரு பொண்ணு கூட போய் இப்போ அந்த கெனிஷாவுங்கிற பொண்ணு விட்டுட்டு போய் இன்றைக்கி தன் மகனும் வாழ்க்கையில் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் காசு பணம் எதுவும் இல்லாமல் இவ்வளோ திறமை இருந்தோ இன்றைக்கி அழிஞ்சு நிற்கிற அந்த நிலைமை அப்படிங்கிறது உண்மையிலும் மோசமான ஒரு நிலைமை தான். இவருக்கு இன்றைக்கி பல பேர் ஆதரவாக கருத்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. அதில் இன்றைக்கி மணிரத்னம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்னியின் செல்வன் படத்தில் நிறைய நடிகர்கள் நடித்தாங்க, ஆனால் ஜெயம் ரவி மாதிரி ஒரு திறமையான நடிகனை நான் பார்த்தது கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே அவனை மாதிரி ஒரு ஒழுக்கமான ஒரு பையனை நான் பார்த்தது கிடையாது. நிறைய பேர் நடிகர்களில் திறமைசாலிங்க இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியாதது கிடையாது. ஆனால் ஒழுக்கமான ஒரு நடிகனை பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்பவே அதிசயம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் ஜெயம் ரவி. ஆனால் அந்த மனுஷனை இந்த திரையுலகமும் இந்த மக்கள் கூட்டமும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் கொண்டு வந்திருக்குது. ஒரு மனுஷன் நல்லவனாக இருக்கிறது தப்பா? அவன் நல்லவனாக இருந்ததுனால மட்டும்தானே அவனை இன்றைக்கி முன்னாள் மனைவி ஏமாற்றி அவனுடைய பையனை கூட பார்க்க விடாமல் பண்ணி இவ்வளோ பெரிய நடிகனாக இருந்தாலும் பேட்டியில் கதரை மட்டும்தானே அவனால் இன்றைக்கி முடியுது. அதே மாதிரி குஷ்பு போன்ற நடிகைகள்லாம் இன்றைக்கி ஜெயம் ரவிக்கு எதிராக பேசுகிறீங்க. குஷ்பு, நீ எத்தனை குடும்பத்தை கெடுத்துவ அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். நீ ஜெயம் ரவிக்கெலாம் அட்வைஸ் பண்ணாத, அவன் எவ்வளோ ஒழுக்கமானவன் அப்படிங்கிறது உனக்கும் தெரியும்ல, உனக்கெல்லாம் மனசாட்சி வேண்டாம் அப்படின்னு மணிரத்னம் அவர்கள் பேசுகிறது எல்லார் மத்தியிலுமே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நீங்களே இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஜெயம் ரவி அவர்கள் வாழ்க்கையில் என்ன தவறு பண்ணியிருக்காரு, இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணால் அவருடைய வாழ்க்கையில் மீண்டும் நல்ல நிலைமைக்கு வருவார்? நீங்கள் கற்றுக்கிட்ட பாடம் என்ன? மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.